4 பேர் உங்க முன்னாடி எந்திரின்னு சொன்னாங்கல்ல, அதை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல ஆக்சுவலா வந்து. போடு ஆதிரையுடைய முகத்திரைய கிழிச்சு தொங்க விட்டுட்டார் விஜய் சேதுபதி. அப்படிதாங்க சொல்லலாம். ஏன்னா ஆதிரை வந்து ஆரம்பத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து திவாகரையும் கலையரசனையும் வந்து நாமினேட் பண்ணி இவங்களாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே ஆதிரைக்கு வெளியில் சப்போர்ட் பயங்கரமாக போச்சு. பரவாயில்லப்பா, நல்லா சென்சிபிளாக பேச ஒரு கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் டீமையே வந்து குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் போக போகத்தான் தெரிஞ்சுது இந்த பொண்ணு ஃபுல்லாக நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்கணும், நெகட்டிவாக விளாடணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா இந்த வீக்கெண்ட் ஷோவில் எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரோமோ எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா பயங்கரமாக விஜய் சேதுபதி வந்து இன்று இரவு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்த உடனேயே யாரையா டார்கெட் பண்ணணுன்ட்டு தான் நக்கலாக தான் உங்களை தெரிஞ்சுக்கலாம், பேரை சொல்லுங்க அப்படின்ன உடனே சபரி ஃபஸ்ட்டு சொல்கிறாப்புல, ரெண்டாவது வந்து விக்ரம் வந்து எந்திரிச்சு நின்று பேரை சொல்கிறாங்க. நம்ம ஆளு உட்காந்துக்கிட்டே சார் ஆதிரை சார் அப்படின்னாங்க. ஏமா அவங்க 2 பேரும் எந்திரிச்சு சொன்னாங்களா, ஏன் உங்களால் எந்திரிச்சு சொல்ல முடியல? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், யதார்த்தமாக தான் சார் சொன்னேன். அதை விஜய் சேதுபதி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எந்திரிச்சு சொன்னாங்கல்ல, நீங்கள் ஏமா எந்திரிச்சு சொல்லல அப்படின்னே உடனே ஓகே, ஏதோ இந்த கார்பரேட் கம்பெனியில் வந்து ஹச்ஆர்லாம் வந்து கொஸ்டின் கேட்டால் பதில் சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் காண்டாயிருச்சு. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு இந்த கார்பரேட் ஸ்டைல்லாம் பிடிக்காது, நார்மலாக பேசினா தான் பிடிக்கும். அதனாலேயே ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னோடனே ஆதிரை இருந்துக்கிட்டு சார் நான் நார்மலாக தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4 பேர் எந்திரிச்சு சொன்னாங்களா மரியாதையா, அது மாதிரி சொன்னா என்ன, யாராவது ஏதாவது பண்ணா உங்களுக்கு பிரேக் பண்ண ஆசை அப்படித்தானே? அதுக்கு மட்டும் இல்லாம ஆதிரை வந்து சார் அது உங்களோட விருப்பம் சார், இது என்னோட விருப்பம். உடனே விஜய் சேதுபதி சொன்ன உங்க விருப்பத்துக்குலாம் நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆதிரை பல விஷயங்கள் வந்து நெகட்டிவா விளாடணும்னு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்டு யார் தெரியுமா, சீசன் 7ல பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு மாயா. இவங்கெல்லாம் ஒரு நெகட்டிவா விளாண்டா தான் சீக்கிரம் போய் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு டோன்ல விளாடுறாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் விளாடுறாங்க. இது மட்டும் இல்லாம ஆதிரை வந்து பிக் பாஸ் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்ப வந்து முகமடியை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பிக் பாஸ் டீமே குறை சொன்னாங்க. என்ன கேம் வச்சிருக்காங்க இவங்க, இது அதாவது கேப்டன் ஆனா தானே இந்த முகமடியை போட்டுக்கிட்டு இருக்கணும், கேப்டன் ஆகாத நான் எதுக்கு இந்த முகமடியை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் டீமே குறை சொன்னாங்க. அதுக்கு தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இவங்க வந்து எப்படியோ நெகட்டிவா விளாடணும் தாங்க வந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டாரு. அவர் யதார்த்தமா தான் வளைய போட்டாரு. ஆனா ஆதிரேங்கிற ஒரு மீன் வந்து இப்படி மாட்டுன்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஆதிரே உண்மையிலே ஆட்டிடியூடா இருக்காங்களா இல்ல அவங்க பண்றது கரெக்டானா அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.